எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்குமே நம்ம வீடுனா அது வெறும் செங்கலும் சிமெண்ட்டும் இல்ல. அது ஒரு கனவு, நம்ம உழைப்பு, இல்லையா? அப்படிப்பட்ட நம்ம வீட்டுக்கு ஒரு கவசம் மாதிரி இருக்கிற ஒண்ணு தான் வீட்டு காப்பீடு. வாங்க, அத பத்தி தான் இன்னைக்கு நாம முழுசா தெரிஞ்சுக்க போறோம். சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நாம எவ்ளோ கஷ்டப்பட்டு ஆசை ஆசையா கட்டின நம்ம வீட்டுக்கு திடீர்னு நாம நினைச்சு கூட பார்க்காத ஒரு ஆபத்து வந்தா என்ன செய்வோம்? நினைச்சு பார்க்கும்போதே மனசுக்குள்ள ஒரு மாதிரி இருக்குல்ல? அந்த பதற்றத்துக்கு ஒரு நல்ல தீர்வு இருக்கு. அதுதான் வீட்டு காப்பீடு. சிம்பிளா சொல்லணும்னா இது உங்க வீட்டுக்கு ஒரு 24/7 செக்யூரிட்டி மாதிரி. தீ, திருட்டு, புயல், வெள்ளம்னு என்ன நடந்தாலும் சரி, நான் இருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கற ஒரு பாலிசி தாங்க இது. ஓகே. அப்போ இந்த ஹவுஸ் இன்சூரன்ஸ்ல அப்படி என்னதான் கவர் ஆகுது? இந்த பாதுகாப்பு குடைக்கு கீழே என்னென்னலாம் வருதுன்னு நாம கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாமா? முதல்லயே ரொம்ப முக்கியமான விஷயம் உங்க வீட்டோட கட்டமைப்பு. அதாவது உங்க வீட்டு சுவரு, கூரை, தரைன்னு இந்த மாதிரி அடிப்படை விஷயங்களுக்கு ஏதாவது சேதமாச்சுன்னா அது ஒரு தீ விபத்தால இருக்கலாம், இல்ல புயல், வெள்ளம் மாதிரியான இயற்கை சீற்றத்தால கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அதுக்கான கவரேஜ் கிடைக்கும். இதுதான் இதுல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பாயிண்ட். அடுத்து, வீடுனா சும்மா பில்டிங் மட்டும் இல்லையே. அதுக்குள்ள நம்ம பொருட்கள் இருக்கு. நம்ம சோஃபா, டிவி, ஃப்ரிட்ஜ்ல இருந்து நம்மளோட நகைகள் வரைக்கும். இதுல எது திருடு போனாலும் சரி, இல்ல வேற ஏதாவது டேமேஜ் ஆனாலும் சரி, அதுக்கான இழப்பீட்டையும் இந்த இன்சூரன்ஸ் மூலமா கிளைம் பண்ணிக்கலாம். சோ வீட்டுக்குள்ள இருக்கிற நம்ம பொருட்களுக்கும் செக்யூரிட்டி கேரண்டி. இந்த இன்சூரன்ஸ் வெறும் கட்டடத்துக்கும் பொருளுக்கும் மட்டும் இல்லங்க, நமக்கும் சேர்த்துதான். ஒருவேளை பாலிசில கவர் ஆகிற ஒரு விபத்துனால வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம், அதாவது உயிர் சேதமோ இல்ல நிரந்தர ஊனமோ ஏற்பட்டா கூட அதுக்கும் நிதி உதவி கிடைக்கும். இது உண்மையிலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேத்துக்கு தெரியாத ஒரு சூப்பரான பெனிஃபிட் இதுல இருக்கு. என்னன்னா, உங்க வீட்டுக்கு வர்ற கெஸ்ட்டுக்கு உங்க இடத்துல ஏதாவது ஒரு சின்ன விபத்து ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால வர்ற சட்ட சிக்கல்கள், செலவுகள்ல இருந்தும் இந்த பாலிசி நம்மள காப்பாத்தும். இது ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன் மாதிரி. ஓகே, இதுவரைக்கும் என்னென்னலாம் கவர் ஆகும்னு பார்த்தோம். இப்போ அதே அளவுக்கு முக்கியமா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எதுக்கெல்லாம் கவரேஜ் கிடைக்காது, அதாவது முக்கியமான எக்ஸெப்ஷன்ஸ் என்னென்னு இப்ப பாத்திரலாம். இதை சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தீ விபத்து, திருடு, இயற்கை சீற்றம் இதுக்கெல்லாம் கவரேஜ் உண்டு. ஆனா இன்னொரு பக்கம் நாமளே வேணும்னு நம்ம வீட்டுக்கு சேதம் உண்டாக்குனா, இல்ல போர் மாதிரி பெரிய விஷயங்கள் நடந்தா, அது மட்டும் இல்லாம காலப்போக்குல இயல்பா ஏற்படுற தேய்மானம், அதாவது வேர் அண்ட் டேர், இதுக்கெல்லாம் கவரேஜ் கிடைக்காது. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். சரி, ஒருவேளை கிளைம் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுப்போம். ஐயையோ, இது ரொம்ப பெரிய ப்ராசஸா இருக்குமே, அலைய விடுவாங்களேன்னுலாம் பயப்படவே வேணாம். ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு ஒன்று இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். மொத்தமே 5 ஸ்டெப்ஸ் தான், ரொம்ப ஈஸி. ஸ்டெப் 1, ஏதாவது சேதம் நடந்தா உடனே இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஸ்டெப் 2, அவங்க கொடுக்குற கிளைம் ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும். ஸ்டெப் 3, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை கொடுக்கணும். ஸ்டெப் 4, கம்பெனிலிருந்து சர்வேயர் வந்து டேமேஜை செக் பண்ணுவார். ஃபைனலா ஸ்டெப் 5, அவரோட ரிப்போர்ட் அடிப்படையில் உங்களுக்கு இழப்பீடு கிடைச்சிரும். பாத்தீங்களா, ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ் தான். இப்போ கடைசியா நாம ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். இந்த ஹவுஸ் இன்சூரன்ஸ்ங்கிறது வெறும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாதுங்க. அதுக்கும் மேல இது நம்மளோட மன நிம்மதி சம்பந்தப்பட்டது. ஒரு அருமையான மேற்கோள் இருக்கு. காப்பீடுங்கிறது ஒரு செலவு கிடையாது, அது உங்க எதிர்காலத்துக்கான ஒரு முதலீடு. எவ்வளவு உண்மையான வார்த்தை பாருங்க. ஆமா, நாம எதிர்பார்க்காத நேரத்துல வர பிரச்சனைகளிலிருந்து நம்மளையும் நம்ம வருஷ கணக்கா போட்ட உழைப்பையும் காப்பாத்துற ஒரு ஸ்மார்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் தான் இது. அதனால நான் உங்ககிட்ட கேட்கிற கடைசி கேள்வி இதுதான். உங்க வீட்டோட பாதுகாப்புக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய சொத்தான உங்க வீட்டை பாதுகாக்க சரியான நடவடிக்கையை எடுத்திருக்கீங்களா? ஒரு நிமிஷம் யோசிங்க.